லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து நான் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களில் சில பேர்த்துக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சஸ் வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், அந்த சேலஞ்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ராப் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்து உங்களை ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ராப் ஃபார்ம். இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நிறையா நடக்கும், ரைட்? இந்தியன் மார்க்கெட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது டியூ டு ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பை ப்ராப்ரேட்டரி ஃபிர்ம் லைக் E8 ஃபண்டிங், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தே allocate some portion of their capital to trader to make trades on its behalf. ஸோ அவங்களுக்கு பதிலாக உங்களை ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க அவங்களோட பணத்தை கொடுத்து. சம்டைம்ஸ் இது வந்து ரியல் மணியாக இருக்கும், சம்டைம்ஸ் இதுக்கு பேர் ஸ்டிமுலேட்டட் மணி அப்படின்னு வந்து இப்போ ஒரு ரீசன்ட் டேஸில் சொல்கிறாங்க. பட் அதை வந்து லேட்டர் பார்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ப்ராப் ஃபார்ம்னா அதுதான். இப்போ வந்து எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட்டை கொடுத்து ட்ரேட் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? லிஸ்ட் ஆஃப் ப்ராப் ஃபார்ம்ஸ்னு போட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஒவ்வொன்றும் பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் சில ரூல்ஸ் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட்லி இவங்களோட ரூல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து லார்க் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அகெயின் ஒரு முக்கியமான விஷயம், நான் எந்த கம்பெனியோ எந்த ப்ராப் ஃபார்மையும் வந்து ப்ரமோட் பண்ணல. ஐ எம் நாட் அஃபிலியேட்டட் டு எனி ஒன். ஸோ நான் இப்போ ஒரு ஃபண்டிங் கம்பெனி காட்டுறேன் அப்படின்றதுக்காக இது மட்டும்தான் ரிலையபிள், மற்றதெல்லாம் ரிலையபிள் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அது கூட போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களை ட்ரேட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபண்ட்ஸை கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் வந்து இந்த லார்க் ஃபண்டிங்கில் வந்து 3 ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஸ்டேஜ் எவல்யூஷன், 2 ஸ்டேஜ் எவல்யூஷன், 3 ஸ்டேஜ் எவல்யூஷன் இருக்குது. 1 ஸ்டேஜ் எவல்யூஷன்னா ஒரு சேலஞ்ச் நீங்கள் பாஸ் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து $5,000 அக்கௌண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு $5,000 அக்கௌண்ட் ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதில் 6% வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆகலாம். அப்படின்னா 5,000ல் 6% எவ்வளோங்க? $300. கரெக்டாக? ஸோ $300 வந்து மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபெயில் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் போகணும். ஃபஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு $5,000 அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்? $95 அவனுக்கு பே பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட் கையில் கொடுப்பான், ரைட்? இந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வந்து பாஸ் பண்ணணும்? 10% நீங்கள் கொண்டு போகணும். 10%னா எவ்வளோங்க? $5,000ல் 10%னா $500. கரெக்டாக? $500 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எப்பயும் போல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப்படின்னு வரும் பொழுது 75% உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் சேலஞ்ச் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி ரியல் அக்கௌண்ட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறீங்க 1 மந்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $1,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் 75% உங்களுக்கு அப்படின்னா $750 உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப் ஃபார்ம் ஃபண்டடோட மொத்த ஒரு கதை சுருக்கம். ஸோ இதில் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் டைப் இருக்குது. 5K, 10K, 25K to அப் டு 200K வரைக்கும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 200K அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்னா யூ நீட் டு பே $1,350. இது ஒரே ஃபேஸ்க்கு. இது மாதிரி 2 ஃபேஸ் கூட இருக்குது. 2 ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 8% ப்ராஃபிட் பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜில் வந்து 5% ப்ராஃபிட் பண்ணணும். இந்த ரெண்டையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ரியல் அக்கௌண்ட் கொடுப்பான். ரியல் அக்கௌண்ட்டில் $75 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்.
நான் என்ன பண்ணேன், 3 ஸ்டேஜ் எவல்யூஷன் எடுத்து நம்ம பொறுமையாக போகலாம், எந்த அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் மேக்ஸிமமே வந்து 5% தான். 5%னா $5,000 5%னா $250 தான். சப்போஸ் உங்கள் $5,000 ஒரு -$250 போயிடுச்சுனாவே நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியான ட்ராடவுன் தான். பட் ஓகே, நம்ம ட்ராடவுன் ரொம்ப போயிட்டாலும் அதுலேருந்து மேலே ஏறி வர்றது கஷ்டம் தானே. அதனால வந்து நான் ரொம்ப லிமிட்டாக வச்சுட்டேன், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 5% ட்ராடவுன். அதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ் எவல்யூஷன் இல்லையா, எவாலுவேஷன். ஸோ 3 ஃபேஸ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து 5% வந்து ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னா $250. அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் 4% பண்ணும் அப்படின்னா $200. அதுக்கப்புறம் 3% பண்ணும் அப்படின்னா $150. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 + 4 9, 9 + 3 12. ஸோ 12% வந்து நீங்கள் $5,000 ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி பண்ணுனா உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ 12% எவ்வளோ வருதுங்க? இட் இஸ் ஆல்மோஸ்ட் $600. $600 ப்ராஃபிட் பண்ணணும். லாஸஸ் வந்து 5% -5% போகாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதோட ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டும் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. ரைட். ஸோ நம்ம எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு 5% அதிகமாக தானே வருது லைஃப் லாங். ஸோ அதனால நான் வந்து 3 ஃபேஸ் சேலஞ்ச் எடுத்தேன். இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா $50. வெரி நார்மல். $50 அப்படின்னா இந்தியன் மணிக்கு ஒரு 4,000 rupees வரும். கரெக்ட். ஸோ அவ்வளோதான், 4,000 rupees பண்ணி இந்த அக்கௌண்ட் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ட்ரேட் பண்ணி November 9th ஸோ ஐ காட் பாஸ்ட். ஸோ எனக்கு வந்து இமெயில் வந்துச்சு, ஸோ கங்க்ராச்சுலேஷன், என்னோட அக்கௌண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ திஸ் அ மேசிவ் ஸ்டெப் ஃபார்வர்ட் டு யூ டு பி அ லார்க் ஃபண்டிங் ட்ரேடர். வந்து உனக்கு நீ ஃபண்ட் பண்ண, உனக்கு வந்து நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோம், ரெடி ஆகிட்டோம், ஸோ யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் கேஒய்சி மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 80% வந்து ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் இருக்கும், 90% வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து அது அட்வான்ஸ், அது ரெண்டாவது ஏதாவது மட்டும் ஒரு சின்ன சின்ன அப்டேஷன் இருக்கும், அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு 80% இஸ் கன்ஃபார்ம்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட் வந்து இது பண்ண சொல்லுங்கள், ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. நான் அப்லோட் பண்ணுறேன். மேபி அது வந்து இன்னொரு ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஸோ இதை நான் ஐம் கோயிங் டு சி. ஓகே, லாகின் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். ஸோ 3 ஃபேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பாஸ், செகண்ட் ஃபேஸ் பாஸ், தேர்ட் ஃபேஸும் வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ட் ஃபேஸ் நான் பண்ணும் பொழுது, ஸோ ஐ டுக் வெரி ஃபியூ ட்ரேட்ஸ். ஸோ அதோட வின் ரேட் பார்த்தீங்கன்னா 80% அக்யூரசி. அதாவது நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் ஐ காட் 8 ட்ரேட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட வின் லாஸ் ட்ரேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 21 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேஜுக்கு 10 ட்ரேட் இருக்குது. ஸோ 21 ட்ரேட்ஸில் this was fail, $18 fail, $4 fail, -11 or $12 இது ஒரு fail. அண்ட் இது வந்து காஸ்ட் எக்ஸிட் தான் நான் போட்டேன், பட் அகைன் ஒரு -60 இதாகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு 3 லாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூ கேன் சி ஹியர் எல்லாமே வந்து, ஸோ ஐ க்ளோஸ்ட் இன் அ ப்ராஃபிட் ஈவன் திஸ். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் வில் ஒர்க் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆல்சோ, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட், நாட் ஒன்லி ஃபாரெக்ஸ் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எல்லாத்துலேயும் வந்து திஸ் வில் ஒர்க், ஓகே, வித் an accuracy of 80%. ஸோ ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப், let me show the certificate. Okay, so இதான் certificate. சுரேஷ், you have successfully passed assessment. இதெல்லாம் முடிச்சுட்டு அது இதுன்னு சொல்லி வாழ்த்துக்களோட அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ வாண்ட் டு க்ரோ திஸ் அக்கௌண்ட். ரொம்ப பொறுமையாக இந்த அக்கௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த அவசரம் இல்லாமல் பொறுமையாக எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கலாம். See, this is a $5,000 account, right? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, $5,000 அக்கௌண்ட், whether it is a $5,000 அக்கௌண்ட் ஆர் $50,000 அக்கௌண்ட், நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் எப்பயுமே ஒரே ப்ராசஸ் தான், ஒரே ட்ரேடிங் சிஸ்டம் தான்,
ஃபியூ ட்ரேட் செட்டப்ஸ். ஸோ இதுவே தான் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்க போகிறோம், ரைட்? ஸோ ப்ளீஸ் ஃபாலோ சம் சிஸ்டம், ப்ளீஸ் லேர்ன் யுவர் சிஸ்டம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே போதும். அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும், இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும், யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும், this will work. And if you want such system, you always consider a logical trading system. Indicator தேவையில்லை, பேட்டர்ன் தேவையில்லை, you don't need to look at news, especially for a forex market traders-க்கு எதுவும் தேவையில்லை. you can beat this game. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எஜுகேஷனல் பிளேலிஸ்ட்டில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதை பாருங்கள். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஜாயின் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அபவுட் த மார்க்கெட். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றியும் அன்பும்.